டிப்ரெஷனில் இருக்கீங்களா? மன இறுக்கம், மன அழுத்தம், எப்பவுமே டிப்ரெஷனில் இருக்கேன், எப்பவுமே மனம் கலகலப்பாகவே இல்லை, ரொம்ப இறுக்கமாக இருந்துகிட்ருக்கேன், இதுக்கு நிறைய மெடிகேஷன்ஸில் இருக்கிறோம், பல வருஷமாக மெடிசன்ஸில் இருக்கிறோம், இதை என்ன பண்ணி தீர்க்க முடியும்னு தெரிய மாட்டேங்குது, இதிலிருந்து நான் மெடிசன்ஸ்லேருந்து வெளியே நார்மலான பர்சனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்கும். இதுக்கான தீர்வு என்னன்றதையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ இந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள்னு வரும்போது இதில் உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி டிப்ரெஷனில் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க? மனம்ங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடம்புலேருந்து வெளியே கிடையாது இல்லைங்களா? மனம்ங்கிற ஒரு விஷயம் எங்கே இருக்குன்றதையே நம்மளால் காட்ட முடியாது, சுட்டி காட்ட முடியாது. மனசுங்கிறது வெறும் எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த எண்ணங்கள் எங்கேருந்து எழுதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதுதானே மன அழுத்தமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மனம்ங்கிற ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னே நமக்கு தெரியாத பட்சத்தில் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனசுலேருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களை, டிப்ரெஷன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களை மாத்திரம் நம்ம எப்படி ட்ரீட் பண்ண முடியும்? எங்கே இருக்குதுன்னே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நம்ம உடம்புக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட டிப்ரெஷன் எல்லாமே, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எமோஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட பாடி தான் ரீசன் அப்படிங்கிறத எல்லாராலையும் உணர முடியும், ஒத்துக்க முடியும். ஸோ இந்த டிப்ரெஷன், அதாவது மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக உடல் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். எப்படி? இப்போ இந்த டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும், டிப்ரெஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பசின்ற ஒரு விஷயம், அதாவது ஆப்பிடைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பாதிச்சுட்ருப்பீங்க. சரியாக பசிக்காது, அல்லது டைமுக்கு சாப்பிட்டுட்ருப்பீங்க, சாப்பாடு மண் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவே தெரியாது சாப்பாடு, ஒரு மாதிரி நாக்கிலெல்லாம் புண்கள் மாதிரி, குருத்து புண்கள் மாதிரி வரும், பேட் பிரெத் இருக்கும், ஸ்டமக் ஐபிஎஸ் இருக்கக்கூடும், கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கக்கூடும், எப்பவுமே டிப்ரெஷன், அதாவது ஒரு மாதிரி சோர்வாகவே தான் இருப்பீங்க, தூக்கமாக வர்ற மாதிரி இருக்கும், எதையுமே கலகலப்பாக ஸ்போர்ட்டிவாக எடுத்து செய்யணும்னு தோணாது. இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டிப்ரெஷனை நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொன்னால் அதோட மூல காரணம், அதாவது ரூட் காஸ்ன்னு சொல்லப்படுற ஸ்டமக் அப்படிங்கிற, அதாவது இரைப்பை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதிச்சுட்ருக்கு. அதோட வெளிப்பாடு தான் எண்ணங்களில் மன இறுக்கம், டிப்ரெஷன். ஸோ ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராப்பர் ரூட் காஸை ட்ரீட் பண்ணுங்கள். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.